ஒரு பெண்ணின் சபதம் ஒரு சாம்ராஜ்யத்தை அளிக்குமா? ஒரு கலைக்கலைஞனின் விரல்கள் ஒரு மாபெரும் போரை தொடங்கி வைக்குமா? 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் தென்னிந்தியாவின் வரலாற்றையே உலுக்கிய பழிவாங்கல் படலம் இது. கல்கியின் காவியம் சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம் வெறும் ஒரு வரலாற்று நாவல் அல்ல. அது கலை, காதல், அரசியல், தந்திரம் மற்றும் பழிவாங்குதல் ஆகியவற்றின் சங்கமம். கிபி 7ஆம் நூற்றாண்டு தென்னிந்தியாவின் கலை தலைநகராக காஞ்சிபுரம் திகழ்கிறது. மகேந்திரவர்ம பல்லவர் ஒரு விசித்திரமான அரசர். அவர் போரை விட கலையிலேயே அதிகம் நேசிக்கிறார். காஞ்சிபுரம் அப்போது கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்கியது. மகாபலிபுரத்தின் பாறை சிற்பங்கள் செதுக்கப்பட்டு வந்த காலம் அது. பல்லவ நாட்டின் தலைமை சிற்பி ஆயனர். ஆயனர் வெறும் சிற்பி மட்டுமல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசி. பல்லவ சாம்ராஜ்யத்தின் கலை பொக்கிஷங்கள் பலவும் இவரது ஒளியில் பிறந்தவைதான். இந்த ஆயனரின் மகள்தான் சிவகாமி. தன் மகளுக்கு நாட்டியத்தை கற்றுக் கொடுத்ததுடன் இயற்கை மற்றும் சிற்பக்கலையின் ரகசியங்களையும் அவளுக்கு கற்பித்தார். இவர் அரசியலே அறியாதவர், தனது கலை உலகிலேயே வாழ்ந்தவர். இந்த அப்பாவித்தனமே பின்னாளில் புலிகேசியின் சூழ்ச்சிக்கு இவர்கள் பலியாக ஒரு காரணமாக அமைந்தது. சிவகாமி ஒரு சாதாரண பெண் அல்ல. அவள் பல்லவ நாட்டின் கௌரவத்தின் அடையாளம். கல்லையும் கரைய வைக்கும் வல்லமை என்பது வெறும் புகழ்ச்சி மட்டுமல்ல. சிற்பங்கள் செதுக்கப்படும் போது அந்த சிலைகளில் உயிர் இருக்கிறதா என்பதை சிவகாமியின் நடனத்தை வைத்து ஆயனர் ஒப்பிட்டு பார்ப்பார். சிவகாமி பேரழகி மட்டுமல்ல, மிகச்சிறந்த அறிவாளி. ஆனால் அவளது ஒரே பலவீனம் அவளது காதல் மற்றும் கலை மீதான அதீத பற்று. மாமல்லன் யானை படைகள் கண்டு அஞ்சாதவன். வடபுலத்து புலிகேசியின் கனவில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவன். காஞ்சியின் கௌரவத்தை விண்முட்டும் கோபுரங்களாக உயர்த்தியவன். இவன்தான் பல்லவ குல திலகம் மாமல்லன் நரசிம்மவர்மன். இன்று உலகமே வியந்து பார்க்கும் மகாபலிபுரத்தை உருவாக்கியவர் இவர்தான். மாமல்லன் என்றால் மகாமல்லன் அல்லது ஈடு இணையற்ற மல்யுத்த வீரன் என்று பொருள். அவர் வெறும் வாழ்வீச்சில் மட்டும் சிறந்தவர் அல்ல, ஆயுதங்கள் இல்லாமலேயே ஒரு யானையை அடக்கும் உடல் வலிமை கொண்டவர். எதிரி நாட்டு படைகளை ஒற்றை ஆளாக சிதறடிக்கும் ருத்ரன். ஒரு சிறு குழந்தையை போல சிவகாமி நடனத்தை ரசிக்கும் ஒரு ரசிகன். ஒரு பேரரசின் வாரிசு ஒரு சாதாரண சிற்பியின் மகளில் காலடியில் தனது வீரத்தை சமர்ப்பிக்கிறான். காஞ்சிபுரத்தின் ஒதுக்குப்புறமான ஒரு இடம். அங்கே சிற்பி ஆயனரின் சிற்பக்கூடம் அமைந்துள்ளது. எங்கும் பாறைகள், பாதி அளவு செதுக்கப்பட்ட சிலைகள், ஒளிச்சத்தங்கள். அந்த அமைதியான சூழலில் ஒரு பெண் ஆடும் சலங்கை ஒளி மட்டும் ரீங்காரமிடுகிறது. சிவகாமி அங்கே ஒரு பாறை சிலையின் முன்னால் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறாள். அவள் ஆடுவது மனிதர்களுக்காக மட்டுமல்ல, தன் தந்தை செதுக்கும் சிலைக்கு உயிர் கொடுப்பதற்காக. அவளது அசைவுகள் காற்றில் மிதக்கும் பூக்களைப் போல இருக்கின்றன. அவளது கண்ணில் ஒரு தெய்வீக தேடல். அப்போது ஒரு மத யானையை போன்ற கம்பீரத்துடன் வேட்டையாடி முடித்துவிட்டு திரும்பும் இளவரசன் நரசிம்மவர்மன் அங்கே வருகிறான். ஒரு போர் வீரன் என்பதால் அவனது பார்வையில் எப்போதும் ஒரு கதிர்வீச்சு இருக்கும். ஆனால் அந்த சலங்கை ஒளியை கேட்டதும் அவன் அப்படியே சம்பித்து நிற்கிறான். நரசிம்மன் இதுவரை எத்தனையோ போர்க்களங்களை பார்த்தவன். ஆனால் ஒரு பெண்ணின் நாட்டியம் இவ்வளவு வலிமையாக இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. இவள் பெண்ணா அல்லது கல்லில் செதுக்கிய சிலைக்கு உயிர் வந்து விட்டதா என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றுகிறது. நடனத்தின் உச்சியில் இருந்த சிவகாமி யாரோ தன்னை கவனிப்பதை உணர்ந்து சட்டென திரும்புகிறாள். அங்கே இளவரசன் நிற்பதை கண்டு ஒரு நிமிடம் திகைக்கிறாள். அந்த சந்தர்ப்பில் வார்த்தைகளை விட பார்வைகளை அதிகம் பேசின. உலகையே அடக்க நினைக்கும் ஒரு இளவரசன் ஒரு சிறு பெண்ணின் சலங்கை ஒலிக்கு முன்னால் மண்டியிட்ட தருணம் அது. பின்னாளில் வாதாபி எரியவும் பல மாற்றங்கள் நிகழவும் காரணமாக அமைந்தது. சாளுக்கிய மன்னன் புலிகேசி. இவர்தான் கதையின் வில்லன். மாமல்லனின் வீரத்திற்கு ஈடாக அவனது புத்தி கூர்மையும் உணர்ச்சிகளையும் சிதைக்க நினைத்த ஒரு தந்திரமான எதிரி. சிவகாமியின் காதலுக்கு அவன் செய்த சூழ்ச்சி வெறும் போர்க்குளத்தோடு முடியவில்லை. புலிகேசிக்கு தெரியும், பல்லவர்கள் வீரத்தை விட கலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்று. குறிப்பாக சிற்பி ஆயனரின் திறமையையும் சிவகாமியின் நாட்டியத்தையும் கேள்விப்பட்ட அவன் அவர்களை தன்வசப்படுத்த திட்டமிட்டான். வாதாபியிலிருந்து ஒற்றர்களை அனுப்பி காஞ்சிபுரத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டான். ஒரு சாதாரண கலைஞனைப் போல தன் தூதுவர்களை அனுப்பிய ஆயனரிடம் புதிய கலை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது போல நடித்து அந்த சிற்பக்கூடத்திற்குள் ஊடுருவினான். மகேந்திரவர்ம பல்லவர் மற்றும் மாமல்லன் போர்க்களத்தில் இருந்த சமயம் புலிகேசியின் படைகள் சிற்பக்கூடத்தை தாக்கின. மகேந்திரவர்மரை அவமானப்படுத்தவும் மாமல்லனை பலவீனப்படுத்தவும் அவனது உயிரினும் மேலான சிவகாமியை சிறைப்பிடித்து வாதாபிக்கு கொண்டு செல்கிறான். சிறைப்பிடிக்கப்பட்டு வாதாபிக்கு கொண்டு செல்லப்பட்ட சிவகாமி அங்கே ஒரு இளவரசி போல நடத்தப்படவில்லை. சாளுக்கிய மன்னன் புலிகேசி அவளை தன் சாம்ராஜ்யத்தின் வெற்றி சின்னமாக கருதினான்.
சிவகாமியின் கலைத்திறமையை அவமானப்படுத்தும் விதமாக வாதாபியின் தெருகளில் அவளை ஆடும்படி கட்டாயப்படுத்தினான். ஒரு உன்னதமான கலைஞனுக்கு இதைவிட பெரிய அவமானம் இருக்க முடியாது. உன் மாமல்லன் ஒரு கோழை, அவன் உன்னை தேடி வரமாட்டான் என்று கூறி அவளது மன உறுதியை குலைக்க முயன்றான். இந்த அவமானங்களின் உச்சத்தில் கண்கள் சிவக்க ஆக்ரோஷத்துடன் சிவகாமி அந்த வரலாற்று சிறப்புமிக்க சபதத்தை எடுக்கிறாள். எந்த நகரின் வீதிகளில் நான் அவமானப்படுத்தப்பட்டேனோ அந்த வாதாபி நகரம் தீக்கிரையாகி சாம்பலாகும் வரை நான் காஞ்சிக்கு திரும்ப மாட்டேன், என் கூந்தலை முடிக்க மாட்டேன் என்று சபதம் எடுக்கிறாள். இது 12 ஆண்டுகள் தவமாக மாறியது. இந்த 12 ஆண்டுகளில் சிவகாமி மற்றும் மாமல்லன் ஆகிய இருவரும் பெரும் மாற்றத்தை சந்திக்கிறார்கள். அவள் வாதாபியிலேயே தங்கி அங்கிருக்கும் சிற்ப கலைகளை கற்றுக்கொள்கிறாள். ஆனால் அவளது மனதில் காதல் மறைந்து பழிவாங்கும் உணர்ச்சி மட்டுமே மேலோங்கி நிற்கிறது. இளமை மெல்ல மறைந்து ஒரு துறவியை போன்ற தோற்றம் அவளுக்கு உண்டாகிறது. காஞ்சியில் மாமல்லன் தந்தை மகேந்திரவர்மனின் மறைவுக்கு பிறகு மன்னனான மாமல்லன் காதலை மறந்து போர்க்கலையில் மூழ்குகிறான். வாதாபியின் கோட்டை சுவர்களை தகர்க்கும் வலிமையுள்ள யானை படைகளையும் பெரும் காலாட்படைகளையும் உருவாக்குகிறான். மாமல்லனின் தளபதி பரஞ்சோதி வாதாபி மீதான படையெடுப்பிற்கு துணை நிற்கிறார். வாதாபி நகரம் இயற்கையாகவே பாறைகளால் சூழப்பட்ட ஒரு கோட்டை. அதை தகர்ப்பது அவ்வளவு எளிதல்ல. பல்லவ படைகள் பல மாதங்கள் வாதாபி கோட்டையை சூழ்ந்து நிற்கின்றன. உணவிற்கும் தண்ணீருக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது சாளுக்கிய படைகள் வேறு வழியின்றி போரிட வெளியே வந்தன. யானை படைகளும் குதிரைப்படைகளும் நேருக்கு நேர் மோதின. வாதாபி தெருகளில் இரத்தம் மாறாக ஓடியது. சிவகாமி 12 ஆண்டுகளுக்கு முன் எடுத்த சபதத்தை நிறைவேற்றும் தருணம் இது. மாமல்லனின் கட்டளைப்படி பல்லவ வீரர்கள் வாதாபி நகரத்தின் 4 திசைகளிலும் தீ வைத்தனர். ஒரு காலத்தில் சிற்பி ஆயனர் வியந்து பார்த்த வாதாபியின் மாட மாளிகைகளும் உன்னதமான கலைக்கூடங்களும் நெருப்புக்கு இரையாயின. கோபுரத்தின் உச்சியில் நின்று எரியும் வாதாபியை பார்த்த சிவகாமிக்கு பழிவாங்கிய மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் ஒரு கலைஞனாக அந்த தெய்வீக சிலைகள் எரிந்து சாம்பலாவது நெஞ்சை உலுக்கியது. சாளுக்கிய பேரரசன் 2ஆம் புலிகேசி பெரும் படைகளுடன் போரிட்டான். ஆனால் மாமல்லனின் ஆக்ரோஷத்திற்கு முன்னால் அவனால் நிற்க முடியவில்லை. இந்த போர் மிகப்பெரிய வெற்றியை தந்தாலும் அது பல மாற்றங்களை கொண்டு வந்தது. வாதாபியில் நடந்த அந்த மாபெரும் உயிர்கொலையை கண்டு மனம் வருந்திய தளபதி பரஞ்சோதி ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு சிவனடியாராக மாறினார். அவரே 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்டர். வாதாபியின் கலைநயத்தை கண்டு வியந்த மாமல்லன் அதையும் விட சிறந்த ஒரு கலைநகரத்தை தனது நாட்டில் உருவாக்க எண்ணினார். அதன் விளைவே இன்று நாம் காணும் மாமல்லபுரம். சிவகாமியின் சபதம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், பழிவாங்குதல் என்பது இறுதியில் வெற்றியை கொடுத்தாலும் அது மனிதர்களின் தனிப்பட்ட மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிரந்தரமாக அழித்துவிடும் என்பதுதான். வாதாபி எரிந்து சிவகாமியின் சபதத்தை முடித்தது. ஆனால் அந்த நெருப்பு மாமல்லன் சிவகாமி காதலின் மிச்சங்களையும் சேர்த்தே எரித்து விட்டது. இந்த கதையின் இறுதியில் சிவகாமி சிவபெருமானின் திருவடிகளில் தஞ்சம் புகுந்து கலையே தனது வாழ்வாக கொண்டு துறவரம் போடுவார். மாமல்லன் செய்தது சரியா இல்லை தவறா? 12 ஆண்டுகள் ஒருவருக்காகவே வாழ்ந்த சிவகாமிக்கு மாமல்லன் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? தெரிந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.